நௌஷாத், தற்போது அண்ணா பல்கலைக்கழகத்துல 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்க இருக்கும் நிலையில என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் அங்க செய்யப்பட்டு இருக்கிறது? பாதுகாப்பெல்லாம் எப்படி இருக்கிறது? வணக்கம் ராஜலட்சுமி. ஜனநாயகத்திற்கான தீர்ப்பு இன்று வெளியே இருக்கிறது. குறிப்பாக நாடே எதிர்பார்த்திருக்கக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான தீர்ப்பு நாள் இன்று குறிப்பாக 8 மணிக்கு தபால் வாக்குகள் முதற்கட்டமாக எண்ணப்பட இருக்கிறது. குறிப்பாக நம்ம இருக்கக்கூடிய பகுதியில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நம்ம இருக்கிறோம். வரக்கூடிய ஒவ்வொருவருமே குறிப்பாக தீவிர கட்டுப்பாட்டுக்கு உட்படுத்தினால் உள்ளே அனுமதிக்கிறார்கள். காவல்துறை பாதுகாப்பும் குறிப்பாக 3 அடுக்கு பாதுகாப்பு இந்த பகுதியில் போடப்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு வெளியும் குறிப்பாக காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. பத்திரிகையாக அடையாள அட்டை கொடுக்கப்பட்டாலும் கூட அதை முழுமையாக பரிசோதித்த பிறகு உள்ளே அனுமதிக்கக்கூடிய சூழல் கூட இங்க இருக்கிறது. பத்திரிகையாளருக்கு இது போல் சொல்லிருக்கும் போது பாக முகவர்களுக்கு குறிப்பாக மிகுந்த கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சியை நம்ம ஒளிப்பது நாகார்ஜுனா காட்டுவது நீங்க பார்க்கலாம். குறிப்பாக வரக்கூடிய பாக முகவர்களுக்கு குறிப்பாக அவருடைய தொலைபேசி எண்ணை முழுமையாக வாங்கி வைத்துக் கொண்டு அவர்களிடம் ₹1 காயின் உட்பட எந்த ஒரு மெட்டல் ஐட்டமும் இருக்கக்கூடாது என்பதை தெரிவித்து காட்சி ஒவ்வொரு முகவர்களும் அங்கு நின்று கொண்டு அவர்களுக்கு அது நம்பரை குறிப்பிட்டு வாங்கி வைக்கிறார்கள். இதே போலதான் ஒவ்வொரு பகுதியாக, அதாவது 3 மையங்கள் அமைக்கப்பட்டு அந்த மையத்தில் பாதுகாப்பு வாங்கக்கூடிய காட்சிகளை இங்கே பார்க்க முடிகிறது. மேலும் வரக்கூடிய ஒரு முறை உள்ளவர்கள் வெளியே செல்லாதவாறு அழைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் உணவுக்கு கூட வெளியே செல்லக்கூடாது, அதற்கான ஏற்பாடு உள்ளே செய்திருக்கிறார்கள். மேலும் தொலைபேசியை இங்கே கொடுத்து விட்டு உள்ளே செல்லும் போது அவர்கள் முழுமையாக பரிசோதித்து பிறகு உள்ளே அனுமதிக்கிறார்கள். அதுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அண்ணா பல்கலை பொறுத்தவரைக்குமே 5 சட்டமன்ற தொகுதிகள் உட்பட்டிருக்கிறது. விருந்தப்பாக்கம், சைதாப்பேட்டை, ஸ்ரீநகர், மயிலாப்பூர், வேளச்சேரி உள்ளிட்ட தொகுதிகள் உட்பட்டிருக்கிறது. குறிப்பாக 14 மேஜைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தொகுதிக்கு ஏற்றாற் போல் குறிப்பாக சுற்றுகள் மாறுபட இருக்கிறது. அதுக்கேற்றாற் போல் எல்லோருக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் கொடுக்கக்கூடிய மொபைல் போனை முகவர்கள் கொடுத்த பிறகு அவர் நேரடியாக வாக்கு எண்ணும் மையத்தில் செல்லும் பொழுது அவர்களை முழுமையாக மெட்டல் டிடெக்டர் மூலமாக பரிசோதித்த பிறகு உள்ளே அனுமதிக்கிறார்கள். அந்த காட்சியை நீங்க பார்க்கலாம். முழுமையாக வரிசையில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். வரிசையில் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய முகவர்கள் முழுமையாக அந்த மெட்டல் டிடெக்டர் மூலமாக உள்ளே செல்லக்கூடிய காட்சியை பார்க்கலாம். பரிசோதித்த பிறகு காவல்துறை முழுமையாக பரிசோதித்த பிறகு உள்ளே அனுமதிக்கிறார். அதுக்கு வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். உள்ளே சென்று விட்டால் அவங்க வெளியே வராமல் இருப்பதற்கான, அதாவது வெளியே எந்த காரணத்தை கொண்டும் வெளியே வரக்கூடாது. ஏனென்றால் அதற்கான மாற்று முகவர்களையும் செய்து 2 பேர் உள்ளே வர வேண்டும். ஒரு உள்ளே வெளியே மற்ற உணவிற்கு மட்டும் வெளியே வருவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக பார்க்க முடிகிறது. ஒவ்வொருவருக்காக அவர் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற அடையாள அட்டையுடன் வரிசையில் காத்துக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை அடையாள அட்டை அவர் காண்பிக்கும் காட்சியை கூட நீங்க பார்க்கலாம். இதுவும் அனைத்து முகவர்களுக்கும் இது கொடுக்கப்பட்டு இது பரிசோதனை உள்ளே அனுமதிக்கிறார்கள். மேலும் குறிப்பாக இவர்களுக்கு உள்ளே செல்லக்கூடிய முகவர்களுக்கு உணவு தேடும் பட்சத்தில் உணவும் மாநகராட்சி சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த காட்சியை பார்க்கலாம். இடதுபுறம் அவர்கள் உணவை அருந்திவிட்டு தான் உள்ளே செல்ல வேண்டும். என உணவிற்காக வெளியே செல்லக்கூடாது எனவும் தேர்தல் ஆணையம் சார்பாக, அதாவது மாவட்ட தேர்தல் சார்பாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இது போன்ற சூழலில் தான் மிகுந்த கட்டுப்பாடுகளுக்கு இடையில் இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற இருக்கிறது. முதல் கட்டமாக 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணப்பட இருக்கிறது. குறிப்பாக விருகம்பாக்கத்தை பொறுத்தவரைக்கும் 23 சுட்டுகளும், சைதாப்பேட்டையை பொறுத்தவரைக்கும் 21 சுட்டுகளும், ஸ்ரீநகரை பொறுத்தவரைக்கும் 18 சுட்டுகளும், மயிலாப்பூரை பொறுத்தவரைக்கும் 20 சுட்டுகளும், வேளச்சேரியை பொறுத்தவரைக்கும் 23 சுட்டுகள் என ஒவ்வொரு தொகுதிக்கும் சுட்டுகள் மாறுபடுகிறது. மேலும் 14 மேஜைகள் அமைக்கப்பட்டு வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றிருக்கிறது. முதல் கட்டமாக முகவர்கள் முன்னிலையில அந்த தபால் வாக்குகள் பெட்டி எடுத்துச் செல்லப்பட்டு அது இன்னும் எண்ணுவது என்பது 8 மணிக்கு தொடங்க இருக்கிறது. இதற்கிடையில்தான் மிகுந்த கட்டுப்பாடுக்கு இடையில இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது குறிப்பாக 8 மணிக்கு தொடங்க இருக்கிறது. கள தகவல்களை வழங்கியதற்கு நன்றி நௌஷாத்.